ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஏன் இன்றைக்கி காலையில் 5 மணிக்கே வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளி எங்கள் ஊரில் வந்து தீ மிதிக்கிறாங்க. அதனால் ஃபுல்லாக ரேடியோவாக கட்டியிருக்காங்க. 6 மணிக்கு மேலே ஃபுல்லாக ரேடியோ ஓடும். இன்னும் 2 நாளைக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு வந்து ஆடி 18ஆம் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை. அதனால் 3 நாளும் ரொம்ப அந்த ரேடியோ சவுண்டாக இருக்கும். அதனால் நான் வந்து சரியாக பேச முடியாது. அதனால தான் முடிஞ்சளவு 5 மணிக்குள்ளே வீடியோ எடுத்துருவோன்னு வந்து எடுக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்க பெண்களும் யூடியூப் சேனல் தொடங்கி கை நிறைய சம்பாதிக்கலாம். அதுக்கான சின்ன சின்ன டிப்ஸு தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம், எனக்கு கை குழந்தையாக இருந்துச்சு. என்னால் வெளியில் போய் வேலை செய்ய முடியலை. அதனால் வீட்டில் இருந்தே என் வீட்டுக்காருக்கு உதவியாக என்ன செய்யலான்னு யோசித்தேன். அப்போ தான் நான் குக்கிங் சேனல் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி கண்டென்ட் போடுற மாதிரி நான் மாற்றிட்டேன். இப்போ நீங்களும் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு தேவை ஒரு ஃபோனும் ஒரு மெயில் ஐடி, ஒரு சிம் கார்டு இருந்தால் போதும். ஒரு ஃபோன் இருந்தால் எப்படியும் நீங்கள் நெட் யூஸ் பண்ணுறதுக்காக மெயில் ஐடி ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அந்த மெயில் ஐடியில் யூடியூப் ஓப்பன் ஆகும். கெட் ஸ்டார்ட் யூடியூப் அப்படின்னு வரும். நீங்கள் யூடியூப் சேனல், உங்கள் பேர், ஃபஸ்ட்டு என்ன கண்டென்ட் போட போகிறோமோ அதை யோசித்து வச்சுக்கோங்க. உங்களால் டெய்லி குக்கிங் போட முடியும்னு நினச்சிங்கன்னா குக்கிங் கண்டென்ட் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து யூடியூப்பில் அதிக சம்பளம் வரக்கூடிய ஒரு கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெக் சேனல்லாம் வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் அதிகமாக லாபம் வரும். டெக் சேனல்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஆரம்பிக்கிறது எப்படி, இல்லைன்னா ஒரு கம்ப்யூட்ரு, ஒரு வாட்ஸ்அப் பற்றி, கூகுள் அக்கௌண்ட்டு பற்றியெல்லாம் சொல்லித்தர்றாங்கல்ல, அந்த மாதிரி. இப்போ நான் என் பேர் இருக்குன்னா சங்கரி டெக், அது மாதிரி எந்த ஒரு சேனல் பேரோட டெக்குங்கிற வார்த்தை சேர்ந்து வருதோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டெக் சேனல்காரங்க, அவங்களுக்கு சம்பளம் அதிகமாக வரும். நம்ம வந்து ஃபேமிலி கண்டென்ட்டு, விலாகு இந்த மாதிரிலாம் போடுறோம். அதனால் நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இப்போது டெக் சேனலுக்கு அடுத்தபடியாக காமெடி, என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த சேனலுக்கு கொஞ்சம் அவங்களோட கொஞ்சம் கம்மியாக வரும். அப்போ 2வது ப்ளேஸில் காமெடி கண்டென்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராவலிங்கு, ஃபுட்டு இந்த மாதிரி போடுறாங்கள, அவங்களுக்கு வரும். இந்த மாதிரி படிப்படியாக குறையும். இப்போ ஃபேமிலி விலாக் போடுறோம், எங்களுக்கெல்லாம் கம்மியாக தான் வரும். அதனால் நீங்கள் என்ன கண்டென்ட் போடுறீங்கன்னு சூஸ் பண்ணி அதில் பேரும் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஒரு ஃபோன், ஒரு மெயில் ஐடி, அதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் பட்டு நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து இப்போ நம்ம வீடியோ போட ஆரம்பிக்கணும். வீடியோ போடுறதுக்கு ஃபஸ்ட்டு எடுக்கணும். இப்போ நான் இதில் குக்கர் மேலே சாய்ச்சி வச்சு எடுக்கிறேன். எங்கள் வீட்டு திராசு மேலே, குக்கர் மேலே ஃபோனை சாய்ச்சி வச்சு வீடியோ எடுக்கிறேன். நீங்கள் முதலீடு போடுறவங்களா இருந்தால், உங்கள்கிட்ட பணம் இருந்தால் ஒரு ஸ்டாண்டு வாங்கிக்கோங்க. அதில் ஃபிட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வீடியோ எடுக்கலாம். நான் இது வரைக்கும் 200 3 ஸ்டாண்டு வாங்கினேன். 3மே குவாலிட்டி இல்லாமல் உடஞ்சி போச்சு. அதோடு நினச்சேன், இனிமேல் ஸ்டாண்டே வாங்க வேண்டாம், ஒன்று கையில் வச்சு எடுப்பேன். காட்டுக்குள்ளெல்லாம் பார்த்துருப்பீங்க, வீடியோ எடுக்கையில் கையில் தான் வச்சு எடுப்பேன். இப்போ நான் வந்து குக்கர் மேலே சாய்ச்சி வச்சுருக்கேன். ஒன்று ஸ்டாண்டு, 2வது வந்து நம்ம எடிட்டிங் பண்ணக்கூடிய ஆப்பு, மைக்கு, இதெல்லாம் எதுவுமே என்கிட்ட கிடையாது. நான் என் ஃபோனில் உள்ள ஸ்பீக்கரில் தான் இப்போ நான் பேசுகிறேன்ல, பாருங்கள், எங்கேயாவது மைக் இருக்கா? இல்லை. நான் பேசுகிறது என்னோடய ஃபோனில் ஸ்பீக்கர் வழியாக உங்களுக்கு வருது, அவ்வளோதான். இந்த சவுண்ட் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அதுக்கு நம்ம எடிட்டிங் பண்ணுற ஆப்புன்னு ஒன்று வச்சுக்கிறோம். நிறைய காசு கொடுத்து எடிட் பண்ணக்கூடிய ஆப்பெல்லாம் இருக்குது. நான் நம்ம வசதிக்கு எல்லாமே இலவசமாக பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் நான் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன். நிறைய ஆப்பு காசு கொடுத்தா தான் அந்த ஆப்போட வாட்டர் மார்க்கெலாம் எடுக்க முடியும். வாட்டர் மார்க்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இன்சாட் ஆப் யூஸ் பண்ணுறேன். அந்த இன்சாட் ஆப்பு ஃபுல்லுமே ஃப்ரீ தான். அதில் காசு கொடுத்து எதுவுமே நம்ம வாங்க வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அதில் ஏதாவது வேணும்னா நெட் பேக்கை ஆன் பண்ணாலே போதும், உங்களுக்கு அது ஃப்ரீயாகவே வரும். முழுக்க யூடியூப்பில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு நான் வந்து இன்சாட் ஆப் தான் யூஸ் பண்ணுறேன். அது வந்து ஃப்ரீ ஆப் தான். ஃப்ரீயாக வந்து வாட்டர் மார்க்கை எடுக்கலாம். இது வந்து இப்போ நம்ம வீடியோ எடிட் பண்ணிட்டோமா, இப்போ வீடியோவை அப்லோடு பண்ண நம்ம யூடியூப்பில் போகிறோம்.
நான் சேனல் ஆரம்பிச்சிருந்து இன்ன வரைக்கும் 1.5 வருஷம் ஆகுது. இந்த 1.5 வருஷமாகவும் நான் யூடியூப்பில் தான் அப்லோட் பண்ணுறேனே தவிர க்ரோம் ப்ரௌசரில் போய் அப்லோட் பண்ணதே இல்லை. எனக்கு பண்ண தெரியாத நிறைய ஆப்ஷன் வரும். அதனால் யூடியூப்பில் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா டாலர் வரும் பார்த்திங்களா, அந்த டாலர் மானிட்டேஷன் பிளாட்ஃபார்ம் எவ்ரி1 அப்படின்னு இருக்கும். அது ஒரு ஒரு சிஸ்டர் கேட்டாங்க எப்படி அதை மாற்றுறது அப்படின்னு. க்ரோம் ப்ரௌசரில் போனீங்கன்னா நவுத்திட்டு இப்படி மேலே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடிட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எடிட் பண்ணால் ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். நான் எப்படி அப்லோடு பண்ணுறேங்கிறத சொல்கிறேன். யூடியூப்பில் அன்லிஸ்டடில் வச்சு அப்லோடு பண்ணிடுவேன். அன்லிஸ்டடில் வச்சு ஏன் அப்லோடு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பப்ளிக்கில் வச்சு அப்லோட் பண்ணும்போது நம்ம வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்கும்போதே நிறைய பேர் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ பாதி அப்லோட் ஆகிருக்கும், அவங்க பார்ப்பாங்க, மீதி அப்லோட் ஆக ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அந்த வீடியோ அந்தளவுக்கு வியூஸோ ரீச்சோ ஆகாது. அதனால தான் நாங்கள் அன்லிஸ்டடில் வச்சு அப்லோட் பண்ணுறோம். அன்லிஸ்டடில் வச்சு அப்லோட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு ஆல் செக்ஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரும். இது நீங்கள் பப்ளிக்கில் போட்டிருந்தா இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வராது. ஒருவேளை நீங்கள் அன்லிஸ்டடில் வச்சு அப்லோடு பண்ணதுக்கப்புறமா ஏதாவது அதில் இஷ்யூ இருந்துச்சுன்னா இது காப்பிரைட் கண்டென்ட் இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஈஸியாக டெலீட் பண்ணிடலாம். உங்களுக்கு யாரும் காப்பிரைட் கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் பப்ளிக்கில் வச்சு அப்லோட் பண்ணும்போது காப்பிரைட்டோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ கம்யூனிட்டி கைட்லைன்ஸோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அன்லிஸ்டடில் வச்சு அப்லோட் பண்ணல. பப்ளிக்லேயே நீங்கள் அப்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதை அப்படியே சேனலை அஃபெக்ட் பண்ணிடும். அதனால் தயவு செஞ்சு அன்லிஸ்டடில் வச்சு அப்லோட் பண்ணுங்கள். இப்போ அப்லோட் ஆனதுக்கப்புறமா எடிட் பண்ணணும். என்னென்னலாம் நான் எடிட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, அப்லோடு பண்ணும்போதே டைட்டிலு டிஸ்கிரிப்ஷன் டேக்கு கொடுத்துருவேன். டேக்குனா ஹேஷ்டேக்கு கொடுத்துருவேன். இப்போ நம்ம வெறும் டேக்கு கொடுக்கும்போது அந்த ஆப்ஷன் வராது. அப்லோட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த டேக்கு கொடுக்குற ஆப்ஷன் வரும். நான் என்ன செய்வேன், ஒய்டி ஸ்டுடியோவில் போய் டேகும் மானிட்டேஷனும் ஆன் பண்ணி பப்ளிக் கொடுத்துருவேன். டேகும் மானிட்டேஷனும் ஆன் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு அன்லிஸ்டட்லேயே தான் இருக்கும். இப்போ மறுபடியும் க்ரோம் ப்ரௌசர் வந்துடுவேன். அந்த மானிட்டைஸ்டு பிளாட்ஃபார்ம் மட்டும் ஆன் பண்ணுவேன். மானிட்டேஷன் பிளாட்ஃபார்ம்னா எவ்ரி1 அப்படின்னு இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி1 அப்படின்னா யார் எத்தனை வாட்டி வீடியோ பார்த்தாலும் விளம்பரம் வரும். ஆனால் அதுக்கான காசு உங்களுக்கு வராது. இப்போ உங்கள் வீடியோவே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருப்பீங்க, அது மூலிமா பார்க்குறவங்களுக்கு விளம்பரம் வரணும் அப்படின்னா இப்போ ஒரே வீடியோவை 4 வாட்டி பார்ப்பாங்க. அப்படி 4 வாட்டி பார்க்கும்போது விளம்பரம் வரும். அந்த விளம்பரத்துக்கு நமக்கு காசு வராது. அந்த மானிட்டைஸ்டு பிளாட்ஃபார்ம்னு போட்டோன்னா நம்ம யூடியூப்பில் மட்டும் மானிட்டேஷன் விளம்பரம் வரக்கூடிய அந்த பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் நம்ம வீடியோவை எல்லாருமே பார்க்க முடியும். அப்படி பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு மறுபடியும் எண்டு ஸ்க்ரீனுன்னு கேட்கும். எண்டு ஸ்க்ரீன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என் வீடியோ பார்க்குறீங்க, என் வீடியோ முடிய போகுது, ஸ்க்ரீன் மேலே 4 பாக்ஸ் வரும், 4 வீடியோ வரும்ல, அதில் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்பயும் 4 வீடியோ வைப்பேன். மோஸ்ட் பாப்புலர் ரீசன்ட்டு ஆடு பண்ணுற வீடியோ, நான் மோஸ்ட் பாப்புலர் தான் எப்போயுமே கொடுப்பேன். நான் எதுக்காக அதிக வியூஸ் போன வீடியோவை அந்த பாக்ஸில் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ போகும்போது கூட சேர்ந்து இந்த வீடியோவுமே போகும். நெல்லுக்கு பாயிற தண்ணி பில்லுக்கு பாயுது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அந்த 4 பாக்ஸ்லேயும் மோஸ்ட் வியூஸ் போன வீடியோவை வச்சுருவேன். இந்த மாதிரி வைக்கும்போது அவங்க எதையா கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் அதை சேவ் கொடுத்துடணும். அந்த எண்டு ஸ்க்ரீன் கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மறுபடியும் எங்கே வரான்னு பார்த்தீங்கன்னா, ஒய்டி ஸ்டுடியோ வந்துடுவோம். இப்போ நம்ம அன்லிஸ்டடை தொட்டு பப்ளிக்கில் வீடியோவை கொடுக்குறோம். இது இவ்வளோ கஷ்டப்படணுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் நமக்கு வியூஸு வரும். சரிங்களா? அப்புறம் நிறைய பேர் அந்த டிஸ்கிரிப்ஷன் ஹேஷ்டேக் போடுறீங்கள்ல, அதை டைட்டிலில் கொடுப்பாங்க. டைட்டிலில் ஹேஷ்டேக் கொடுத்தீங்கன்னா 1 வாட்டி 2 வாட்டி பார்ப்பாங்க, மானிட்டேஷன் கேன்சல் பண்ணிடுவாங்க. யூடியூப் ரூல்ஸ் படி டைட்டிலில் ஹேஷ்டேக் போடாதீங்க யாரும். அப்புறம் டைட்டில் நம்ம என்ன வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் வீடியோ போகும். ஹேஷ்டேக்குங்கிறத விட டைட்டில் தான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஒரு டிஃபன் ரெசிபி போடுறேன். இப்போ என்ன போடுறேன், காலை உணவு கோதுமை தோசைன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம ஆரோக்கியமான ஹெல்த்தியான
லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி அப்படின்னு நம்ம போடுறோன்னு வச்சுக்கோங்க. அதில் எங்கேயாவது கோதுமை தோசைங்கிற வார்த்தை வருதா? வரல. இப்போ நம்ம இந்த ஆரோக்கியமான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் இந்த வார்த்தையெல்லாம் விட்டுட்டு கோதுமை தோசை செய்வது எப்படி, இதுதான் மேட்ரு. அது நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு டைட்டில் இதுதான். இதை பார்த்தாலே சர்ச் பண்ணுறவங்களுக்கு கோதுமை ரெசிபி அப்படின்னாலே போயிடும். இந்த மாதிரிலாம் தான் நம்ம ஹேஷ்டேக் போடணும், டைட்டிலும் போடணும். இப்படி தான் நான் போட்டு வந்திருக்கேன். இன்னொன்று, யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் எல்லாருடைய சம்மதத்தையும் கேளுங்க. குடும்பம் தான் நமக்கு ஃபஸ்ட்டு, யூடியூப் வந்து ரெண்டாவது தான். இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன்னா இப்போ காலையில் 4:30க்கெல்லாம் எழுந்திரிச்சு முகத்தெல்லாம் கழுவி அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ உங்களுக்கு 5 மணிலேருந்து நான் உட்காந்து வீடியோ எடுக்கிறேன். இதுவே பகலில் நான் என் பிள்ளைக்கு உடம்பு முடியலாமல் வீட்டில் இருப்பான், அவனை வச்சு அழுகு வச்சுக்கிட்டு நான் வந்து வீடியோ எடுக்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னுடைய முந்தா நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க. என் பையன் வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான். அவனும் அழுகு வச்சு நமக்கும் மனசு சங்கட்டமாக இருக்கும். நான் எடுக்கக்கூடிய வீடியோவை என்னால் கரெக்டாக பேசவும் முடியாது. இப்போ நான் 11 நிமிஷம் வீடியோ எடுத்திருக்கேன். இது வந்து நான் எங்கேயுமே நான் எடிட் பண்ணலை. இந்த வீடியோ நான் அப்படியே போட்டு விட போகிறேன். எடிட் பண்ணாமல் போட்டு வரதுனால என்ன பயன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்ம எடிட் பண்ணி போடும்போது அதுலேயும் கொஞ்சம் ஆகலாம். இதில் வந்து நான் திக்காமல் பேசுகிறேன், கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். அப்படியே நான் என்ன மனசில் நான் என்னெல்லாம் பண்ணனோ அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதை நான் அப்படியே வீடியோ போடும்போது நல்லாவே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்போ வந்து குழந்தை குடும்பம் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி போங்க. நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது குழந்தை அழுகும், வீட்டில் கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி வந்து பிரச்சனை வராத நேரத்தில் வீடியோ எடுங்க. அதனால் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி வீடியோ எடுங்க. யூடியூப் சம்மந்தமாக இப்போ மானிட்டேஷன் ஆகிறதுக்கு 4000 வாட்ச் அவர் வேணும், 1000 சப்ஸ்கிரைபர் வேணும். இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வீடியோ எப்படி போடுறதுன்னு மட்டும் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தருண் சுந்தர் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.